ஓம் சர்வ பிரமாண கோச்சராய வேதாந்த பாஸ்கராய நமஹ. இதம் தத் இதி நைவ ஸ்யாத் விஷயத்வேன சர்வதா சர்வாத்மத்வாத் பரம் பிரம்ம ப்ரூதே வேதாந்த பாஸ்கரः. अद्य दिनाङ्कः जुलै मासे तृतीयदिनः. अद्य दिनस्य विषयः इदम् इति ज्ञाते न तद् ब्रह्म. கேனோபனிஷத் 1-5வது மந்திரத்தில் இடம்பெறுகின்ற இந்த ஸ்ருதி வாக்கியமானது ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் எதிதம் உபாசதே. ததேவ பிரம்ம இதி த்வம் விஜானீஹ இதம் இதி உபாஸ்யதே சேத் ந தத் பரம் பிரம்ம பவதி. அதையே பிரம்மன் என்று அறிந்து கொள். இது என்று எதை நீ உபாசிக்கிறாயோ அது ஒரு நாளும் பிரம்மனாக இருக்க முடியாது. உபனிஷத்சு பிரம்ம உபாஸ்யத்வேன ஞேயத்வேன ச உபதிஷ்யதி. உபாசனா விஷயம் சேத் உபாஸ்யம் பவதி, உபாஸ்யம் சேத் சோபாதிகம் பவதி. உபனிஷத்தில் பிரம்ம உபாசனைக்கான ஒரு விஷயமாக உபதேசம் செய்யப்படுகிறது. உபாசனைக்கான விஷயம் என்றால் அதை உபாசியம் என்று சொல்வார்கள். உபாசியம் என்றால் அதற்கொரு உபாதியானது இருந்தே ஆக வேண்டும். உபாசியம் பிரம்ம சகுணம் பவதி. அப்படிப்பட்ட உபாசியம் பிரம்ம குணங்களுடன் கூடியதாக தான் இருக்கும், சகுணம். உபாசகா உபாசனம் உபாசியம் ச இதி திரிபுடி சகிதமேதத். உபாசனேன உபாஸ்ய தேவதா சாயுஜ்யமேவ பலம் நது மோக்ஷः. உபாசனை என்றாலே உபாசனை செய்பவன், உபாசனை செய்யப்படுகின்ற தம்படம், மேலும் உபாசனை, இந்த மூன்றான இந்த திரிபுடியானது இருந்தே ஆக வேண்டும். அதனால் மேலும் உபாசனையுடைய பலன் என்ன? எதை ஒருவன் உபாசிக்கிறானோ அதனுடைய சாயுஜ்யம் அவனால் அடைய முடியும். அதனால் அது மோட்சமாகுமா? அது மோட்சமாகாது. ஞேயம் பிரம்ம தூ சர்வதா அவிஷயபூதம். அறிய வேண்டிய அதாவது உபாசியம் பிரம்மமாக இல்லாமல் ஞேயம் அறிய வேண்டிய பிரம்மம், அறிவுக்கு விஷயமாக உபனிஷத்தில் இருக்கக்கூடிய பிரம்மமானது எப்பொழுதுமே ஒரு விஷயம் கிடையாது, தனக்கொரு விஷயம் கிடையாது. ஞேயம் பிரம்ம நிருபாதிகம் நிரவயவம் நிர்விசேஷம் பரிபூர்ணம் ச பவதி. எந்த விதமான உபாதியும் இல்லாமல், அவயவங்கள் இல்லாமல், எந்த ஒரு விசேஷணத்தையும் உடையதாக இல்லாமல் பூரணமான வஸ்துவாக இருப்பது எதுவோ அது பிரம்மன். இதமேவச்ச பரபிரம்மணா நிஜஸ்வரூபம் பிரம்மணி ஞாத்திருஜ்ஞேய ஞான ரூப திரிபுடிகி ந வித்யதே. இதுதான் பரபிரம்மத்தினுடைய உண்மையான ஸ்வரூபம். அங்கு அறிபவன், அறியப்படுகின்ற பொருள், அறிவு என்ற மூன்றாக பிளவுபட்ட விஷயமே கிடையாது. பரமார்த்தஸ்து பிரம்ம ஞேயமபி ந பவதி. ஞானஸ்ய விஷயச்சேத் ஞேயம் பவேத். கர்மணாம் வா உபாசனாம் வா ஞானஸ்ய வா அவிஷயபூதம் பிரம்ம கதம் வா ஞேயத்வேன உபதிஷ்யதி. எங்கு எது சொல்லப்பட்டாலும் அது அறியப்படுகின்ற விஷயமாக இருந்தால் அது ஒரு நாளும் பரமமான பிரம்மத்தை குறிக்காது. ஏனால் எங்குமே பிரம்மன் என்பது ஒரு விஷயம் கிடையாது, நம் அறிபவனுடைய ஒரு விஷயம் கிடையாது. பிரம்ம உபாஸ்யம் ந பவதி இதி வக்தும் ஞேயம் இதி உபனிஷத்சு உபதிஷ்யதி. அறியப்படுகிறது என்று பிரம்மன் ஒரு நாளும் ஒரு அறியப்படுகின்ற விஷயம் ஆர் உபாஸ்யம் கிடையாது. ஏவமேவ கதேஹி சம்யக் தர்சனம் பவதி. இதுதான் சரியாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வது, பார்ப்பது. அனேனைவ சம்யக் தர்சனேன மோக்ஷ பிராப்திஹி சேத். இதனால் மட்டுமே, இப்படி முறையாக அறிந்து கொள்வதனால் மூலம் மட்டுமே தான் மோக்ஷம் ஒருவனுக்கு கிடைக்கிறது. ஓம் சர்வ பிரமாண கோச்சராய வேதாந்த பாஸ்கராய நமஹ.